அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 28 26வது பழமொழி அறிவுடைமை என்கிற தலைப்பிலே வரக்கூடிய பழமொழி இது. முதலிலே பழமொழியை பார்க்கலாம். அறிவினால் மாட்சி ஒன்று இல்லா ஒருவன், பிரிதினால் மாண்டது எவனாம். பொறியின் மணி பொன்னும் சாந்தமும் மாலையும் மற்றும் அணியெல்லாம் ஆடையின் பின். இதனுடைய தொகுப்பான கருத்து என்னவென்றால், செல்வம் உடையாரனும் அறிவுடையாரே சிறந்தவர் ஆவார். செல்வம் இருப்பதனாலேயே ஒருவன் சிறந்தவன் என்று சொல்லிவிட முடியாது. ரத்தன ஆபரணங்கள், பொன்னாபரணங்கள், சந்தன மாலைகள், பிற ஆபரணங்கள் என அணிந்து நல்ல உடையும் அணிந்து அழகுற இருந்தாலும் கூட அதெல்லாம் பெருமை இல்லை. கல்வியினால் பெறக்கூடிய அறிவை பெற்ற ஒருவனே சிறந்த செல்வத்தை அடைந்தவனாக கருதப்படுவான். அப்படி கல்வி அறிவு இல்லாதவன் பிற செல்வங்களை பெற்றாலும் அவனுக்கு அது என்ன பெருமையை கொடுக்கும் என்று சொல்லுகிற செய்தி. பணம் இருந்து விட்டாலே அவன் பெருமை அடைவான் என்று சொல்லிவிட முடியாது. பேருக்கு வேண்டுமானால் அவனை புகழ்வார்களை ஒழிய, அவனிடம் பணத்தை பறித்து கொண்டு அவனுடைய பணத்தை உபயோகித்துக் கொண்டு அவனை புகழ்வது போல புகழ்வார்கள். ஆனால் அவன் சென்ற பின்னால் அவன் பின்னேவே சொல்வார்கள், ஏதோ பணம் இருக்குது அதனால ஆடுறான் இவன், இல்லைனா இவனை நாய் கூட சீண்டாது, இவனுக்கு அறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவான். ஆக கல்வியினால் ஏற்பட்ட அறிவும் பட்டறிவுமே ஒருவனை சிறந்தவனாக ஆக்க முடியுமே தவிர பொன்னும் பொருளும் ஒருவனை சிறந்தவனாக ஆக்கிவிட முடியாது, பெருமை கொள்ளத்தக்கவனாக ஆக்கிவிட முடியாது என்று சொன்ன பழமொழி. மீண்டும் ஒரு முறை பழமொழி. அறிவினால் மாட்சி ஒன்று இல்லா ஒருவன், பிரிதினால் மாண்டது எவனாம். பொறியின் மணி பொன்னும் சாந்தமும் மாலையும் மற்றும் அணியெல்லாம் ஆடையின் பின். நன்றி, வணக்கம்.